ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் கேக் பண்ண போகிறோம். வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் கேக் பண்ண போகிறேன். அந்த பொண்ணான நேரத்தை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போ தான் எல்லாம் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு பார்க்க வேண்டியதான். மம்மி எழுதுன இன்க்ரீடியன்ஸ் நான் இது எழுதுறதுக்கே எப்படியும் ஒரு 20 வீடியோ பார்த்துருப்பேன். முதல்ல 75 கிராம் பட்டர், 100 கிராம் பட்டர் இருக்குது. இதில் நம்ம முக்கால்வாசி எடுத்துக்கலாம். இது 75 கிராம் பட்டர். அதுக்கடுத்து டார்க் சாக்லேட் வேணும்னாங்க. நம்ம ஊரில் டார்க் சாக்லேட் கிடைக்கல, அதனால் சாக்லேட் சிப்ஸு. சாக்லேட் இல்லை, சாக்கோ சிப்ஸ். சரி, ஏதோ ஒரு சிப்ஸ். இதை 2 மினிட்ஸ் அவனில் வச்சு எடுத்துட்டு. இது அநேகமாக 12 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வீடியோவில் எல்லாமே 7 இன்ச்சு 8 இன்ச்சு தான் சொல்லியிருந்தாங்க. டேடி பெருசாக இருக்கு, தாராளமாக சமைக்கலாம். இப்பயே அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அங்கே ஒன்று கத்துது. பட்டர் உருக்கிடுச்சு. நான் சரி, சாக்லேட்டோட வாசனை கூட வருது. இது கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறிட்டப்புறம் மாவெல்லாம் சேர்த்து முட்டை. ரொம்ப சூடாக தான் இருக்குது, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ 2 முட்டை. அம்மா ஷாமு வாடா. ஆமா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை பூச்சி. ஆல்ரெடி வந்துச்சு. உங்களை 2 பேர் வச்சு வேலை வாங்கிறதுக்குள்ள கலக்கு. மெதுவாக கலக்கு, மெதுவாக. சுகர் பவுடர். ஏ 150 கிராம் சுகர் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் கோயா. 3 ஸ்பூன்லாம் கிடையாது பூஜி. நானே ஒழுங்காக பண்ணிடுறேன். நீ ஒழுங்காக பண்ணதான், நான் இல்லைன்னே சொல்லலையா. ப்ரௌனி ரெடியா? சக்ஸஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஸ்மெல்லாக வருது. அதுக்கு அடுத்து மைதா, 80 கிராம் மைதா. கிண்ணுங்க நல்லா கிண்ணுங்க. ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாமா? 1.5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். டைம் கிடைக்கும்போது சாக்லேட் கூட செஞ்சு பார்ப்போமா? ட்ரை பண்ணலாம். நீட்டுக்கு திக்காதேமா. இதுக்கு வர இவ்வளோ பெரிய பாத்திரமா? வெண்ணிலா சான்ஸ். இதுக்கு தான் டேரெக்டாக அதில் ஆட் பண்ணா. ஐயோ, இவ்வளோ சேர்த்திக்கிறது தியாப்பு இல்லையா? இப்போ அதில் ஊற்றி வை பஜ்ஜி. ரொம்ப ஆர்வமாக இருக்க. சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். கையில் தூங்குமா மட்டும்? கை ஈரமாக இருக்கு பஜ்ஜி. ரொம்ப அதிகமாக போடுறோமோ? பரவாயில்ல, போதும். இது பாதாம். சும்மா டெக்கரேஷனுக்கு நாங்கள் டெக்கரேஷனை பண்ணுவோம். ஏன் இதை மட்டும் மிஸ் பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் போடலாமா பாதாம்? இதே போதுமா? போதும். சாக்கோ சிப்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் போடலாமோ நினைக்கிறேன். ரொம்ப சாக்லேட்டியாக நல்லா இருக்காது பூச்சி. 15 நிமிஷங்களா? ஏன்னா நம்ம கம்மியாக தான் செய்கிறோம், பெரிய பாத்திரம். சரியா? முருகா நல்லா வந்துடணும். சுற்றுது நல்லா சுற்றுது. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சோம். அப்போ எடுத்து பார்க்கும்போது உள்ள மாவு மாதிரி இருந்ததுனால திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் நல்லா கமன் வாசனை. 1 மினிட் ஒரு குட்டி வேலை. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லைன்னா
சாக்லேட் சிரப் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பற்றாக்குறை வரும்போது போட்டு சாப்பிட்றதுக்கு தான். அவ்வளோ சாக்லேட் போட்டு ஸ்வீட் போட்டு அந்த பட்டர் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எண்ணெய் கூட தான் போடலாம், ஆனால் பட்டர் இருந்தால் தான் அது கேக். கிக் இல்லை, கேக். மூக்காச்சிச்சின்னு சொல்ல போறீங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு சேர்ந்து 22 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 22வது வருஷம். அதுதான் ஸ்பெஷல். அதனால நாங்கள் இன்னைக்கு ரிஸ்க் எடுத்து, நாங்கள் ரிஸ்க் எடுக்கல, இவர் தான் ரிஸ்க் எடுக்கிறாரு. டேடிக்கு வந்து ப்ரௌனி, அதுவும் வித் ஹாட் சிஸ்லி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம ஹாட் சிஸ்லிக்கு அந்த பிளேட்லாம் கிடைக்கல. ஸோ இதாவது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வேணுமாப்பா, அப்போ தான் ஐஸ்கிரீமோடு அப்படியே மெல்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புஜி கத்தி எடுத்துட்டோம். ஹாப்பி ஒர்க் ஆனிவர்சரி. டாடிக்கு பிடிச்ச ப்ரௌனி. சின்ன தட்டில் வச்சு ஹைட் ஆகிடணுமா? இப்போ தான் நீ கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இந்த அப்படி இதுதான் ப்ரௌனிக்கு கொடுப்பாங்க. சாக்லேட் இப்போ சாப்பிட்டு சொல்கிறேன் உங்கள் கருத்து என்னன்னு. அத்தாட்டி நீங்கள் டார்க் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஹாட் சீஸ்லேயே பண்ணலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? சூப்பராக. மோஸ்ட் ஹையஸ்ட் ரியாக்ஷன். ஓகேவா? டேடி பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட ரியாக்ஷன்லாம் அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். சரி, நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு பசிக்குது. நானும் வரேன், நானும் சாப்பிட்டு பாரு. நானும் சொல்லணும்ல, அதாவது நம்ம செஞ்சது நல்லா இருக்குதா இல்லையா நமக்கு தானே தெரியும். இப்படி பண்ணட்டுமா? சூப்பரா இருக்கு புஜி. பா கொட்டு சாப்பிட்றீங்க. சரி சாப்பிடு சாப்பிடு.